ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமான ட்ரிக் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்னால உங்களுக்கு அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய இயல்பாக வரக்கூடிய ஒரு சிந்தனை உருவாக போகுது. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேச முடியும். என்ன ட்ரிக் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் டு ப்ராக்டிஸ் அட் ஹோம். சரி, என்ன முதல் வாக்கியம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை இப்போ பாருங்கள், பார்த்துட்டு நம்ம அதில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். நம்பர் 1, இங்கே நீங்கள் கப் பார்க்குறீங்க இல்லையா? இந்த கப் அப்படின்ற வார்த்தையை வைத்து நம்ம ஒரு சென்டென்ஸ், அதை வேர்பாக மாற்றி நம்ம எப்படி வாக்கியமாக உருவாக்குறோன்னு பார்ப்போம். He cupped his hands, அதாவது கூப்பி வைக்கிறது, கையை கூப்பி வைக்கிறது. He cupped his hands together and scooped up the water. இதனுடைய அர்த்தம், அதாவது கையை கூப்பி வைத்து தண்ணி குடிப்பாங்களா உறிஞ்சி, அதுதான் இது. நம்ம ரொம்ப தாகமாக இருக்கும்போது சில வேளைகளில் நீரோடைகளில் தண்ணி வரும்போது அந்த தண்ணியை கையை கூப்பி வச்சு நீங்கள் குடிக்கிறத பார்த்துருப்பீங்க, அதுதான் இது. நம்பர் 2, நேரம் ரொம்ப வேகமாக ஓடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது? இதுக்குரிய ஆப்ஜெக்ட் வாட்ச். டைம் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாது, பட் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடியது. Time passes extremely quickly. Time passes extremely quickly னா ரொம்ப வேகமாக டைம் ஓடுதுன்னு அர்த்தம். நம்பர் 3, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நைஃப். இந்த நைஃப் அப்படின்றத நம்ம பன்மையில் போட்டோம் அப்படின்னா நைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன், கவனிங்க. The knives are out for the former president. இங்கே அந்த நைஃப்ஸ் ஆர் அவுட் ஃபார் அப்படின்றது என்ன விஷயத்தை குறிக்கிறதானா, ஒரு த்ரெட், அதாவது ஒரு பயமுறுத்தல், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அவரை அவருக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகுது. ஒருத்தரை அவங்க இல்லாமல் ஆக்குறதுக்கு முடிவெடுக்கிறாங்க அல்லது தீமை செய்ய முற்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 4, என்னுடைய பிறந்த நாளுக்கு நீ ரொம்ப தாமதமாக வந்துட்ட, கேக்கனா வெட்டி நாங்கள் கேக்கனா சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். பட் இந்த தாமதமாக வர்றது அப்படின்றது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது என்ன? டூ லேட்டுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? பட் இங்கே இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. யூ ஹாவ் ரீச்ட் மை ஹோம் டு செலிப்ரேட் மை பர்த்டே பார்ட்டி அட் த 11th hour. ஸோ இந்த அட் தி 11th hour அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, டூ லேட், ஆல்மோஸ்ட் டூ லேட், ரொம்ப லேட்டாக வந்துட்ட, இல்லை ரொம்ப தாமதமாக நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது பயன்படுது. நம்பர் 5, இது என்னது? ஃபோன். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் நம்ம என்னென்ன வாக்கியங்கள் உருவாக்குறோம்னு பார்ப்போம். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா, எனக்கு கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா, அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? Could you speak up a little please? இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. தயவு செய்து கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய மாட்டுது, தயவு செய்து மெதுவாக பேசுங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? Could you please a little slower? Could you please speak a little slower? அப்படின்னு நம்ம கேட்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம அதை ஒரு வேர்பாவோ நவுனாவோ பயன்படுத்தி நம்மளுடைய வாக்கியங்களை அருமையாக நம்ம பயன்படுத்த முடியுன்றது இப்பயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணியே என்னால் வாக்கியங்கள் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா, உங்களால் நீங்கள் இயல்பாக தனியாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். நிறைய பேர் சொல்வது உண்டு, எனக்கு ஆட்கள் இல்லை, எனக்கு இங்கிலீஷில் பேசக்கூடிய இங்கிலீஷ் பார்ட்னர்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசுவது உண்டு. சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சே நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியுது அப்படின்னா, ஏன் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறது இல்லை? ஏன் நீங்கள் மனுஷனுடைய கம்பானியன்ஷிப்பை நீங்கள் தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறீங்க? ஆங்கிலம் பேசுறது ரொம்ப எளிமை, அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் நம்மளுடைய பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பேட்ச் 4th ஆகஸ்ட் அன்று நம்ம நடத்த போகிறோம். நீங்கள் சீக்கிரமாக சேர்றதுக்கு இதோ நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான ஆஃபர் கூட. 500 rupeesக்கு அருமையான வாக்கியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ.